ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நகரத்தார் கல்யாணத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல்ல என்னென்னா, பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருச்சுன்னா பேசி முடிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் முகூர்த்த கால் வைக்கிறது. இதுதான் நகரத்தார் இது ஃபாலோ பண்ணுறது. அடுத்ததாக கல்யாணம் சொல்கிறது. கல்யாணம் சொல்கிறது அப்படின்னா முதல்ல அப்பத்தா வீட்டுக்கு, அப்பத்தான்னா யாருன்னா அப்பாவோட அம்மா, அவங்க வீட்டில் போய் சொல்லணும். அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் சொல்கிறது. அடுத்தது ஆயா வீடு, ஆயா வீடுன்னா அம்மாவோட அம்மா வீட்டுக்கு சொல்கிறது. அப்புறம் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் வெத்தலை பாக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணம் சொல்லணும். அப்படி கல்யாணம் குலதெய்வம் கோயிலில் சொன்னால் தான் கோயில் மாலை வரும். இதுதானாக்கா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போய் வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் சொல்லணும். அதுக்கப்புறம் எப்படின்னா, அடுத்தது கல்யாணத்துக்கு முதல் நாள் எல்லாருக்கும் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் செட்டிநாட்டு நகரத்தாரோட கல்யாணம் நடக்கும். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூடிய சொந்தம், நெருங்கின சொந்தமெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. அப்போ கூடி ஆக்கி உண்ணுதல்னால் எல்லோரும் ஒன்று கூடி உற்றார் உறவினரெல்லாம் ஒன்று கூடி சமையல் பண்ணி சாப்பிட்றது. அடுத்தது பொண்ணு வீட்டில் போய் கடுத்தூர் வாங்கணும். கடுத்தூர் வாங்கிட்டு வருவாங்க. கடுத்தூர் வாங்கிட்டு வந்த பிறகு அதை கோர்க்கிறது, தும்பு பிடித்தல்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்காக தும்பு பிடிப்பாங்க. இந்த கடுத்தூர் கோர்க்கிறது எப்படின்னா, வயசில் மூத்தவங்களை வச்சு ஆண்கள் இந்த கடுத்தூரை கோர்ப்பாங்க. அப்புறம் மணை போடுறது, கல்யாணத்துக்கு மணை போட்டு கோலம் விடுறது. மாப்பிள்ளைக்கு மிஞ்சி அணிவித்தல்னா மாப்பிள்ளைக்கு இந்த கால் மோதிரம் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அது போடுறது. அதுக்கப்புறம் மாற்று கட்டுதல், வண்ணாத்திக்கிட்ட மாற்று வாங்கி அந்த மணமேடைக்கு முன்னாடி அரசாணி கொம்பெல்லாம் வச்சு, அரசாணி கால் வச்சு முகூர்த்த கால் நட்டு அதில் மாற்றுன போடுறது முகூர்த்த கால் இதில். அப்புறம் சீர் வைக்கிறது, பொண்ணு வீட்டில் என்னென்ன பொண்ணுக்கு சீர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பரப்பி வச்சு பங்காளி வீட்டை பார்க்க சொல்லுவாங்க. அடுத்தது கோவில் மாலை வாங்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வெத்தலை பாக்கு வச்சு பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னா முதல் நாள் கோயில் மாலை வந்துடும். இல்லை முகூர்த்த டைம் லேட்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி காலையில் கூட கோயில் மாலை வரும். அப்புறம் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னி நீராடுதல்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு பூரம் கழிக்கிறது. அப்புறம் பகவனம் செய்கிறதுனா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவங்கவுங்க வீட்டில் பகவனம் செய்கிறதுனா தாய் மாமன் முறை வேணுங்கிறவங்கெல்லாம் அதை பூரம் கழிக்கிறதுன்னு சொல்லி பகவனம் பண்ணுவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு அதே மாதிரி இப்போ செய்கிறது. இப்போ வெளியூராக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த உடனே அவங்கள கோவிலில் மாப்பிள்ளையை வச்சு கோவில்லேருந்து மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு கை கடிகாரம், மோதிரம், செயினு, இது பிரேஸ்லெட்டு எல்லாம் பொண்ணு வீட்டில் போட்டு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் குதிரையில் வச்சு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. இப்போ அது பண்ணுறதில்ல. சும்மா கோயிலேருந்து கூட்டிகிட்டு மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் அவங்க திருமாங்கல்யம் எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள், அதை பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சு திருப்பி விட்டுறது. இது இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு பாட்டு, இன்னொரு 2-3 பாட்டு இருக்குது. நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள். எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.